பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமையுள்ள நாமத்தில் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இதனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31 அதிகாரம் 14 வசனம். ஆசார்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் வம்சங்களின் தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் வம்சங்களின் தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு? இஸ்ரவேல் வம்சங்களின் தேவன். அவர் என்ன சொல்றாராம்? ஆசார்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? பூரிப்பாக்குவாரா? கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவார். ஆசார்களின் ஆத்துமாவை கர்த்தர் கொழுமையானவைகளினால் பூரிப்பார். அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் பிறந்த மாதமா உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற இம்மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஆசாரிகளின் ஆத்மாவை ஊழியக்காரர்களுடைய ஆசாரிகளை தேவதாசர்களை கர்த்தர் எப்படி பூரிப்பாக்குவாராம்? கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவார். கிறிஸ்மஸ் மாதம்னாலே ஒரு விருந்தின் மாதம் தான், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மாதம் தான், அது கொண்டாட்டத்தின் மாதமா, மகிழ்ச்சியின் மாதமா இந்த டிசம்பர் மாதத்தை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் கொடுக்குறாரு என்ன? ஆசார்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? பூரிப்பாக்குவாரா? கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் மக்கள் நான் அளிக்கும் நன்மையினால், ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற அந்த நன்மையினால் திருப்தி ஆவார்கள். வேதம் சொல்லுது பாருங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அவர்கள். கர்த்தர் அப்படியாப்பட்ட ஒரு நன்மையை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். தன்னுடைய ஜனங்களுக்கு கொழுமையான நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். கொழுமையானவைகளை பூரிப்பாக்குகிற நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். கொழுமையானவைகளினால போஷிக்கிற கர்த்தரை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பு தேவ ஜனமே, எப்படி கொடுப்பாராம்? ஆசாரியர்களுக்கு மிகுதியான உணவு கொடுக்கிற கர்த்தர். ஆசாரியர்களுக்கு மிகுதியான உணவு கொடுக்கிறவர். அது மட்டும் இல்லை, நல்லவற்றால் நம்மளுடைய ஜனங்களை நிரப்பி திருப்தி அடைய செய்கிறவர். நன்மையினால் நம்மளுடைய ஜனங்களை நிரப்பி திருப்தி அடைய செய்கிற கர்த்தர் நம்ம கர்த்தர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கர்த்தர். அப்படி நிறைவினால், அவருடைய நிறைவினால், நன்மையின் நிறைவினால் நம்மளை திருப்தி அடைய செய்கிற கர்த்தராக நம்ம கர்த்தர் இருக்கிறாருங்க. அன்பு தேவ ஜனமே, ஆசார்களின் ஆத்மாவை கொழுமையானவினால் பூரிப்பாக்குகிற கர்த்தர் எப்படி ஆக்கணும்? கொழுமையானவினால் பூரிப்பாக்குவாராம். போது சொல்கிற அளவு கர்த்தருடைய ஆசாரியர்கள் அப்படியே கர்த்தர் கொடுக்குற நன்மையினால் பூரிப்படைவார்கள், சந்தோஷம் அடைவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள், ஆனந்தம் அடைவார்கள். உணவு மட்டும் இல்லைங்க, எல்லா விதத்திலையும் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தம்முடைய ஆசிரியர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஆசிரியர்களை நம்ம பார்க்கிறோம். தேவன் கரத்திலிருந்து தேவன் கொடுக்கிறவைகளுக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்கள். தேவன் என்ன கொடுக்குறாரோ அதை இருக்கிறத கர்த்தர் கொடுக்கறத வச்சு அவங்க சந்தோஷம் அடையிறது மட்டும் இல்லை, அநேகருக்கு உதவுகிற ஒரு ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. நம்ம ஆசிரியர்கள் அநேகருக்கு உதவுகிற ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. ஏழை எளியவர்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, சபை மக்களுக்கு, உணவு உடை இல்லாதவர்களுக்கு கொடுக்குற ஆசிரியர்களை நம்ம ஆசிரியர்கள் இருக்கிற. அப்படியாப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி கொடுப்பாராம்? கொழுமையானவைகளை, நன்மையானவைகளை கர்த்தர் எப்படி கொடுக்குறான்? கொழுமையானவைகளில் பூரிப்பாக்குவார். இந்த மாதத்திலையும் அப்படியே தேவ ஜனத்தினுடைய ஆசாரியர்களுடைய வாழ்வை கர்த்தர் கொழுமையானவங்களை பூரிப்பாக்குவார். அன்பு தேவ ஜனமே, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய தேவ ஜனங்களை உடைய கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குற கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி 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 நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. அவரை போல போஷிக்க யார் உண்டுங்க? அவரை போல திருப்தியாக்க யார் உண்டுங்க? கர்த்தரை தேடி வனாந்தத்தில் இயேசு இருக்கிறான்னு கேட்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், நன்மையை பெற்றுக்கொள்ளலாம், பரிபூர்ண ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் தேவ ஜனங்க வந்தாங்க. அநேக ஜனங்க வந்த போதும் கர்த்தர் 3 நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டு 3 நாள் இருந்த ஜனங்களை கர்த்தர் அப்படியே அனுப்பி விடலை. அந்த சிறு பிள்ளைகிட்ட இருந்த அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு கர்த்தர் 5000 புருஷர்களை போஷிச்சாரு. வேதம் சொல்லுதுங்க. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். கர்த்தரை நம்பி வந்த ஒருவரையும் சுகத்துக்கு குறவில்லைங்க, பலனுக்கு குறவில்லை, ஆரோக்கியத்துக்கு குறவில்லை. அது மட்டும் இல்லை, வயிற்றுக்கு கூட கர்த்தர் குறைய வைக்காத அளவுக்கு அவங்கள திருப்தியாக்கி அனுப்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்ம ஆண்டவர். அன்பு தேவ ஜனமே, இம்மாதத்திலும் ஆசாரியர்களின் ஆத்மாவை கர்த்தர் எப்படி நிரப்புவாரான்? நன்மையினாலும் கொழுமையினாலும் திருப்தியாக்குவார், பூரிப்பாக்குவார். நன்மையினாலும் கொழுமையினாலும் கர்த்தர் பூரிப்பாக்க, நல்லவைகளினால கொழுமையானவைகளினால ஆத்துமாக்களை பூரிப்பாக்குவார். அது மட்டும் இல்லை, அவர் அளிக்கும் நன்மை, வேதத்தை சொல்றது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அவர்கள். அப்படியாம் கொழுமையானவர்களை ஆசாரியர்களுக்கு மாத்திரம் இல்லை, தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அவங்க. அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் கொடுக்குற நன்மையை நீங்கள் பார்ப்பீங்க, கர்த்தர் கொடுக்குற நன்மையை நீங்கள் ருசி பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நன்மையானவைகளால்
கர்த்தர் எப்படி சொல்கிறாரா? திருப்தி ஆக்குகிறாரு. ஆசாரியர்களை மாத்திரம் இல்லைங்க, தம்முடைய ஜனங்களையும் ஆண்டவர் எப்படி பண்ணுறாரா? திருப்தி ஆக்குகிறாராம். நன்மையினால் என் ஜனங்கள் நான் அழிக்கும். கர்த்தர் ஜனங்களுக்கு நன்மைகளை கொடுக்குறாரு, ஆசாரியர்களுக்கு கொழுமையானவளை கொடுக்குறான். அன்பு தேவ ஜனமே, ஆசாரியர்களையும் கர்த்தர் விடலை, தம்முடைய ஜனங்களையும் கர்த்தர் விடலை. ஆசாரியர்களையும் ஜனங்களையும் கர்த்தர் அப்படியா திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியாப்பட்ட தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. அவரை போல போஷிக்க யார் உண்டு? அவரை நம்பி வந்த தம்முடைய ஜனங்கள் வனாந்தத்தில் வந்தாலும் வானத்து மன்னாவால் ஞானமாக போஷித்த கர்த்தர், வானத்து மன்னாவால் ஞானமாக போஷித்த கர்த்தர் நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் கொடுக்குற நன்மையின் மாதம் இது, நன்மையின் நாள் இது. கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நீங்கள் நம்புங்க. கர்த்தர் உங்களை கொழுமையினால் திருப்தியாக்குவார். கர்த்தர் கொழுமையினால் கர்த்தர் உங்களை பூரிப்பாக்குவார். ஆசாரிகளை கர்த்தர் கொழுமையினால் பூரிப்பாக்க, தம்முடைய ஜனங்களை நன்மையினால் திருப்தியாக்குறத நீங்கள் பார்ப்பீங்க. சோர்ந்து போயிடாதீங்க. முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆசாரர்களை ஆத்மாவை கொழுமையினால் பூரிப்பாக்கி, அப்பா என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தியாவாங்கன்னு என்று வார்த்தை கொடுத்தீங்களப்பா, அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் வார்த்தை கொடுத்தா நான் எவ்விதத்தில் வழி திறக்கும். நானே அமர்ந்திருந்த தேவன் என்று அறிஞர்கள் கர்த்தர் வார்த்தை சொல்லுதுங்க. கர்த்தருக்காய் காத்திருக்கிற அன்பு தேவஜனம் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. அவர் கொடுக்குற நன்மையினாலும் கொழுமையினாலும் நீங்கள் திருப்தி ஆகிறத கண் கூட பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. கண்களை முடும். அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. என் அப்பா அம்மை துதிக்கிற ஆசாரிகளை ஆத்மாவை கொழுமையினால் பூரிப்பாக்குவேன்னு சொன்னீங்களப்பா. என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவாங்க சொன்னீங்களப்பா. அப்பா இந்த நாளையும் அப்பா ஆசாரிகளை ஆத்மாவை இப்படி கொழுமையினால் பூரிப்பாக்குங்கப்பா. இவர்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டுப்பா, தேவைகள் சந்திக்கப்படட்டுப்பா, குடும்ப தேவைகள் சந்திக்கப்படட்டு, பிள்ளைகளோட தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஊழியத்துக்கு உண்டான எல்லா காரியங்கள் சபைக்கு உண்டான சபை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஐயா. என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவாங்கன்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி அந்த தெய்வீக நன்மைக்காய் ஆசீர்வாதத்துக்காய் நன்றி அப்பா. இந்த ஜனங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டாங்களப்பா, அதற்காய் நன்றி செலுத்துறப்பா. கர்த்தர் கரத்துலேருந்து வாங்குகிற ஒவ்வொரு ஆசீர்வாத நன்மைக்காய், இது வரைக்கும் வாங்கின எல்லா ஆசீர்வாத நன்மைகளுக்காய் நன்றி அப்பா. இனிமேலும் கர்த்தர் அப்படியா வார்த்தை கொடுத்து திருப்தியாக்குவேன், கொழுமையினால பூரிப்பாக்குவேன்னு வார்த்தை கொடுத்தீங்களப்பா. அதற்காய் ஸ்தோத்திர ஐயா. அம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. இயேசுராஜா நாமத்தில் துதிக்கிற ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஊழியர்களுக்காய் விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தால், உங்கள் உபவாசத்தினால், உங்கள் அன்பு காணிக்கனால தேவனுடைய அன்பு உழித்த உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்தி கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல் உங்கள் குடும்பத்தார், இணைஜன பந்துக்கள், உங்கள் நண்பர்கள் இந்த செய்தி கேட்டு ஆசீர்வதிக்கப்பட இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.